ஐயோ எடுக்க முடியவில்லையே, கண் எதிரே இருக்கிறது. அம்மா தாயார் காது மேலே கண்ணாக்கராண்டி எடுக்க முடியாது பாட்டு பாடுறாமா. தாயே நான் என்ன செய்வேன்? வாய் என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு? நீ யாருக்கிட்ட சொன்னாலும் தெரியாதம்மா, தெரியாதம்மா. குட்டி குட்டி குட்டின்னு ஒரு நாளாவது பால் குடிக்கிறியா? டீ குடிச்சா பிரச்சனை, அதான் நான் தான் சொன்னேன். இப்போ இப்போ அம்மாளே பாருடா நாலு மாசமாடா நான் உன்னை வச்சிருந்தேன். பாதுகாத்து பத்திரமாங்க, பத்திரமா அம்மா. என்ன பாதுகாத்து வச்சிருந்தா பாதுகாவடா. என்னத்துக்கு இப்போ படிக்கணும்? ஃபீல் பண்றோமா, ஃபீல் பண்றோமா? டேட் ஆபரே என்னடி தேவடியா? இந்த 4 மாசம் ஆயின பாதுகாத்து வச்சிருந்தா பாதுகாவடா. நான் தானப்பா, நான் தானப்பா. போனே தானே வச்சிட்டாரா? என்ன கேட்காத கேள்விடா. நான் பெண்ணா பிறந்த கொல்லடியோ கொல்ல. அது உமா பாப்பா தப்பா. அது அவங்கள தப்பா கேட்கணும். அப்படி மண்ணா பிறந்து சட்டி பானை செய்திப்பாங்க எல்லாம் கறிகோப்பி வச்சு சொல்லுவாங்க. அப்படி மண்ணா பிறந்திருந்தா அதிர போன நினைச்சு எப்படி குட்டி பாருடா பாத்து இந்த தொப்புல என்ன ஜமுனு இல்ல வண்டி கூட்டி விட்டு அப்பப்ப நீ போயிட்டா அந்த வண்டி என்ன செஞ்சு ஆகுதா? வண்டி திரு வராத ஓட்டு போட்டு விடா. கேட்கறவங்க ஒரு ஆம்பளை அவங்க தொப்புல பாக்குறான். கம்யூனிட்டி அவன் ஓட்டினா தானே அவுட்டு போனா வண்டி திரு வராத. யாராவது நாளைக்கு ஒதுமாதா ஒதுமாது எவனா ஓட்ட விட்டு தம்பு உக்காந்துரு ஓட்டுட்டுமா இவங்க தான் கேக்குறான். சிரிச்சுக்கிட்டே கேக்குறாம்மா. என்னம்மா நடந்தது? ஆடு நடந்தது, கோழி நடந்தது, குஞ்சு கேட்டேனம்மா. அதெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை. எதம்மா எதம்மா? அது இது சொன்னீங்க எல்லாம் வாயிலே வருமா? அது வேற. குட்டி நான் யாருக்கிட்ட எங்க வரைய சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு சும்மாதாங்க உக்காதிக்கிறேன் சொல்லப்பா. அரிசி காய்கிற தண்ணி, அஞ்சு காவ பாயிர தண்ணி. அரிசி காய்கிற தண்ணி 5 காவால பாயுதா? பெரிய இடம் போடுது. நீங்க அரிசி கழுவு தண்ணி, நீங்க 5 காவ பாயிர தண்ணிடோ. என்ன கொம்மா கொம்மா நான் கொம்மா தாலே சொல்லலாம். யூ டோன்ட் நோ ஃபீல். ஓகே ஓகே எதுல விட்டா ஓகேனா? ஓகேனா அது வந்து சரி பேட்டரி தப்பு. எதுல விட்டுண்டா? இன்னைக்கு அரிசி கழுவ தண்ணி, இன்னைக்கு 5 காவ பாயிர தண்ணிடா. தண்ணி கேண்டிடோ தண்ணி கேண்டிடோ எங்க அண்ணனுக்கு வர பாருங்கோ. யாருக்கும் பக்கம் பார்க்கறடா.
நீங்க சோறு வடிக்கும் தண்ணி நீங்க சுத்து காவா சுந்தரிக்கு அள்ளீடோ குட்டி நோண்டி நோண்டி பாக்குறான் வேண்டாம் நான் என்னத்துக்காக நீ என்ன அவன் நோண்டுறதுக்கு இந்த சுந்தரிக்கு அள்ளீடா என் கும்புக்கு நீங்க சுத்தி முட்டி பாக்குறடா நீங்கடா காஞ்ச கரும்பு வெட்டி என்ன பெட்டமா எல்லாமே காஞ்சாதாம வெட்டுவாங்க பச்சை நீங்க காஞ்ச கரும்பு வெட்டி நீங்க கட்டு வச்சு வீட்டை கட்டிடுவோ வாமா வாமா அந்த கட்டு வச்ச வீட்டுக்குள்ளே போய் அவன் வீட்டுக்காரருக்கு காரணம் வாழலடா நீங்க பச்சை கரும்பு வெட்டி நீங்க பழக வச்சு ஊட்ட கட்டி அத பழக வச்ச வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்காரு அந்த இடம் காலி ஆகுதா சொல்லுவா ஏண்டா நான் வந்து பாலை காசுறேன் எங்க அப்பா சுத்தமா பிடிக்கல நான் எப்பேற்பட்டவோ ஐயோ என் தகுதி நான் தரேன் ஐயோ நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல எங்க அப்பா அம்மா ஒரு நல்ல ஒரு ஆம்பளைய பார்த்து சொல்ல விட மாட்டேங்கிறேன் தாலி எங்க அப்பா அம்மா ஒரு நல்ல ஒரு ஆம்பளையா பார்த்து ஒரு ஜென்டில்மேனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. அது எனக்கு ரொம்ப நாளா தெரியுமேம்மா ஒரு ஆம்பளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுங்க அப்படியே உட்காந்து பாரு இந்த ஷான கல்லாட்டம் பிரிய மாமாட்டம் பாரு ஏன்டா அப்படி என் குடும்பத்துக்கு எடுக்கிறேன் ஏன்டா நீ வர கொண்டாட்டி அடிக்க கூடாது அடிச்ச அவன் ஆம்பளை கிடையாது இப்படி ஜோசியத்துக்கு இது போய் பாரு அது எங்க பாருங்க குட்டி அப்பா எந்த கதை இதுதான் தப்பு அம்மளை வந்து எனக்கு நம்ம ஒரு நல்லதுக்கு எடுத்து சொல்ல வந்து எங்க பார்த்தோம் சுத்தம் ஒரு நியாயம் நீதி நேர்மைன்னு ஒண்ணு இருக்குது. என்ன சொல்ற? ஒரு நாட்டு மன்னர் ஒரு பொண்டாட்டி பார்க்க வந்துக்கிறேன்னா என்ன பண்ணணும்? நான் ஒரு உண்மையான விஷயத்த சொல்றேன். வேலை விட்டு போறேன், உன் பொண்டாட்டி கிட்ட போய் எப்படி நடந்து போய் எப்படி இருக்கிற சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன் என்ன எதுவும் கேட்பேன். ஐ லவ் யூ சாப்பாடு செஞ்சியா பசங்க அவன் என்ன சொல்றான்? நீ என்ன இப்போ உன் பொண்டாட்டி கிடையாது, இப்போ உன் பொண்டாட்டி கிடையாது, இப்போ உன் பொண்டாட்டி சொல்றான். நீ என்னுடைய வீட்டுக்கு போனா என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி சொல்லிட்டா என்ன போயிடுமா உன் பொண்டாட்டி தான் கூடுவாங்க சொல்லிட்டா செஞ்சுட்டேன்டா. பசங்க இருக்கிறாங்களா ஸ்கூல் போயிட்டாங்களா? அதுங்க போய் போன் நோட்டிக்குதுங்க. போனா தெருனுக்கு போன் இப்படியே ஸ்கூல் போக சொல்ல வேண்டானே. 10 நாள் லீவாமே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் 10 நாளைக்கு? தொப்புல உள்ள வேறல ஒரு சனினே வெச்சாது கை போய் மாட்டிச்சு. இந்த மாதிரி நீ போய் அன்பா பேசுற வந்து 4 மாசத்துக்கு அப்புறம் வராது. வந்த உடனே சாப்பிட்டியா கொண்டியா என்ன எதிர்ப்பு ஒரு பீஸ் போயிடுச்சா? அது என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டானோ தெரியல. ஓ உண்மையிலே சொல்றமா 2 வருஷத்துக்கு முன்ன அவர் பையில அச்சி எடுத்துன்னு வந்தாரு. பச்சாச்சு நான் கேட்டேன் கருப்புல குத்தாங்கடா எடுத்துட்டு வந்தாரு. அது இல்லாத துட்டு வர 150 ரூபா எடுத்துட்டு வந்தாரு. என்ன நாசம் மோசம் பண்ணிட்டியாடா?
என்ன கல்யாணம் பண்ணி இப்படி பண்ணிட்டியாடா? தப்பு சாமி, அவள பேசக்கூடாது. ஒரு நாட்டு மன்னர் வந்த உடனே சாப்பிட்டியா கொண்டு கேட்கணும். ஒரு நாயன்னு ஒண்ணு இருக்குது. மன்னர்னா இல்லன்னா கூட ஒரு பொண்டாடி கிட்ட பேசணும். அது பேசவே இல்லடா. அது என்ன? அது நானே டென்ஷன்ல அவர் கேக்குறாரு. குட்டி வந்த உடனே என் பொண்ணு எங்க இருக்கிறாரு கேக்குறாரு. தப்பு தானே? ஐயோ ஐயோ, எங்க அம்மா இதுக்கு ஆயுதுங்கிறாங்களா? எனக்கு தெரியாம அம்மா ஏன் ஆயுறாங்க? நான் இப்ப கண்டுபிடிச்சேன். நீ வந்தவனே அம்மா கிட்ட பேசாத, என் பொண்ணு என்னன்னு கேட்டியா? ஏங்க உங்க பொண்ணுக்கு அம்மா காரங்க ஆளுங்க அண்ணாடி சண்டை நாடு. உன் பொண்ணு என்னன்னு கேட்க தெரியுமா? எங்க அப்பனுக்கு 2ஆம் தரம் வந்த தேவடியா ஏண்டி சும்மா உட்காந்துங்கிறா? போய் தண்ணி எடுத்து தவளை எடுத்து தலைமையில அடிக்குது. அச்சாலும் பரவாயில்லைங்க, தொடர்பு அடிக்குதுங்க, பெருகின்னு சொல்லிட்டு. இது அது பரவாயில்ல. ஒரு நாள் மாடி மேல நின்று 2 பேரும் முடி பிடிச்சி சண்டை போட்டுக்கிறான். நான் விளக்கலான்னு போனேன், நடுப்புறம் மாட்டிக்கினேன். வர மாடி பட்டு 3 பேர் உண்டு வரும். டமால் 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 டமால். என்னுடைய மகளுக்கு அடிப்படை சுத்தமா யாருக்கு அடிப்படை? எனக்கு பல்ல. நான் மெத்து இருந்துச்சு, நடுப்புறம் மாட்டிருந்தேன். பாவி, இந்த சோகத்திலே உனக்கு ஒரு சோகம் இருக்கு. சரி விடு, அம்மா வராங்க பாரு. ஏன்னா முடி பொண்ணு உனக்கு பொண்ணு வேணுமா அம்மா வேணுமா? என்ன பண்ணிக்கோ மாமா. வேண்டாம் மாமா. மாமா நான் நல்லபடியா சொல்லிடுறேன் மாமா. மாமா என்ன உன் பொண்ணு அடிக்கிறா உதைக்கிறா, தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுறேன் மாமா. மாமா அவ அடிக்கிற அடி காயம் பட்டுடுச்சுன்னா மருந்து போட்டு ஆறிடும். ஆமா மாமா. அவ கேக்குற கேள்வினா தாங்க முடியல. கடவுளே, அந்த கடவுளுக்கு தான் அடுக்கும் அவ கேக்குறது. என்னத்து மாடுக்குது? அவ என்ன கேக்குறா, நீ எங்க அப்பனுக்கு 2ஆம் தரம் வந்த அப்பாட்டு நான் அடுக்குமா? கேட்டு பாருங்க டாபரே. அது கேட்ட உடனே அம்மா மனது தாங்கல. என்ன பார்த்து கேட்டாலேன்னு சொல்லிட்டு இனிமே உயிரோடு இருக்க கூடாது அவனு ஒரு மாதத்தை கவுரு எடுத்துக்கின்னு எங்கன்னா தூ மாட்டி சாவல நட்ட தேடி போனாங்க. எங்கேயுமே மரம் கிடையாது. அவன் வெட்டி வீட்டுக்கு எடுத்து மூட்டுக்குறான். சரி பரவாயில்ல, தண்டவாளத்தை சாவலாம் தண்டவாளத்தை தேடி போனாங்க. எவனோ தண்டவாளத்தை எடுத்துமா வெள்ளி கேக்கு போட்டுக்கிறான். சரி பரவாயில்ல, கந்தல் மீன் சாவலான்னு கந்த தேடி போனாங்க. இந்த நடிகர் வடிவேல் கந்தலாம் தூக்கி கேஸ் போட்டுக்கிறேன். அதெல்லாம் தான் மாத்திரு போட்டு மாமா சிரிக்காத மாமா. சிரிக்கிற குடும்பம்னு சொல்லிடுவாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. எடுமா இருக்குது, அதே தான். அது ஏற்றி நான் பாட்டு இந்த அரண்மனை இருந்தா உன் பொண்ணு இல்லைன்னா நான் இருக்கிறேன். தாயத்து போட்டு போடுன்னு சொல்லிடு. நான் எங்கன்னா போய் அம்மா சொன்னது கேட்டியா? நான் ஓணுமா உன் பொண்ணு ஓணுமான்னு கேக்குறாங்க. எஜமா பொண்ணு போயிட்டா, பொண்ணு நம்ம பெத்துக்கலாம். பொண்டாட்டி போயிட்டா பொண்டாட்டி பெத்துக்க முடியும். என்னுடைய மகன் மேல வீண்படி சொல்றிய? நீ எல்லாம் ஒரு பெண்ணா? பெண் என்றால் பேய்க்கு மனம் இறங்கும், ஆனா அந்த நாய்க்கு மனம் என்பதே இல்லை. அப்படி என்ன தாண்டி என்னுடைய மகன் கொடுமை செய்யறான்? தினம் என்னுடைய மகளை கொடுமை செய்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது முதல்ல வந்தது தாரன், 2வது எனக்கு என்னுடைய மகன். நீ எல்லாம் ஒரு பெண்ணா? ஆமா, என்னுடைய மகன் அப்படி என்னதான் உன்னை கொடுமை பண்றான்? என்னுடைய மகன் இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா எங்கேயாவது ஒரு பாயடைஞ்ச கணவரை ஏரியை குட்டி பார்த்து ஒரே அடி பண்ணிட்டு போடு, தலைமொழிட்டு போடு. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? இதுக்கு நடவடிக்கை வச்சுங்கறேன். வேலைக்குடா நான் பார்த்து பயந்துட்டமா. பயந்துட்டு ஏன் பயப்படுறேன்? இல்ல அம்மா மோசம் பண்ணல நானு. சரி விடியா. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? பொண்ணு பிடிக்கலையா கணவரா குட்டியா தள்ளிடுன்னு சொல்லிட்டு போட்டா. இதுதான் நல்ல சமயம். அந்த என் சத்தா தெருப்பத்து பண்ணி நான் பாழஞ்ச கணவரா குட்டியை பார்த்தா. ஆமா, நீ எங்க போய் தேடிங்கிற போற? நம்ம நான் வந்து இருக்குது பாப்பா.
6 அடி வீடு அதன் பேரு சுடுகாடு போனா திரும்பி வர முடியாது கொஞ்சம் நாளால இருக்கும் இடம் தெரியாது நான் அடிப்படை பயப்படுறியா? அம்மா அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். உன் காலில் கூட விழ சொல்றியா? மனசு மாறி திருந்துறீங்களே, எனக்கு அதுவே போதுமா? இப்ப தமாருக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா வந்து நான் என்ன பண்ண சொல்லு. ஒரு முக்கியமான வேலை சொல்லு. அப்படியே கிட்ட நின்று பேச. அவனை கிணத்து ஒரு மணிக்கு வைக்கிறேன். சரி, நீ லப்புக்குன்னு தள்ளிடு. லப்புக்கு? ஆமா, வர வர லப்புக்கு. என்கிட்ட லப்புக்குன்னு சொன்னேன். ஐயோ, எவ்வளவு அழகழகா இருக்கு பாத்தியா? ஆமாம்மா, பார்க்கும்போது மனசு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குதுமா. நானே ஏறி பறிக்கிறேன். என்ன பண்ணீங்க? பாத்தையா, அந்த மலைக்கு பக்கத்துல பால் எடுத்து கிணறு இருக்குது. தப்பு தப்பி விடுங்க. என்ன அம்மா சேர்த்து பட்டு போய் விடுவாள். இல்ல வேலூர் போவேன். அம்மா உனக்கு மலர் தானே வேணும். என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா? பறிச்சு தரியா? ஏறுமா, இத கொண்டு வரமா? இதனால் பொருட்களுக்கு அறிப்பது என்றால் யாரு நாமளே மதி வதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் மகன் சிவமணி இறந்திருக்கின்றார்.
இறந்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்க வருகிறார்களோ அந்த நாட்டிலே பேர் பாதியும் 10 லட்சம் பண கொடுப்பாய் பரசாற்றப்படுகின்றது. பணமா? காவல்கார கையில நான் எனக்கு பெருமையா பேச காலையில கைதுன்னு சொல்லிட்டேன். நான் கைதே நான் கைதே. என்னடா புல்டோசர் ஆமா ஆமா பெருமையா பேசுறீங்க. பெருமை. ஆமா பெரிய பெரிய கடையில போய் பாரு, கடைக்காரன் போட்டா கூட முதல்ல தொங்காது, என் போட்டா தான் முதல்ல தொங்கும். அது இல்லாத யாருன்னா குழந்தை போந்தா என் பால தான் வாங்கி போவாங்க. காலையில கொஞ்சம் கூட முஞ்சா எடுத்து போ தலை தண்ணி இட்டுனா ஏன் திருப்பி அடிச்சுட்டா? அம்மா எதையும் பிளான் பண்ணிதான் பண்ணு. எனக்கு புரியல ஒண்ணும். அவளை தள்ளும் பொழுது தண்டனை போட்டாங்களே என்ன? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்து விட்டார். அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தால் பாதி ராஜ்யமும் 10 லட்சம் பொண்ணும் தராங்க. அதுக்கு இதுக்கு நான் சம்பந்தம் டாபரு தேவையா? அந்த சக்காத்தார 10 பண்ண இந்த பாயடிச்ச கிணத்துல தள்ளனா அவளுக்கு காரியம் கரமாந்திர மனைய கஜானா காலி ஆயிடும். அந்த மதிவதனாபுரி ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னர் கூறிய மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி. அந்த இறந்து போன பிணத்துக்கோ ஐயோ இந்த சக்காத்தார 10 பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு. ஐயோ நீ இந்த நாட்டுக்கு ராணி அந்த நாட்டுக்கு ராணி பணம் ஏட்டமுடு காட்டு சோரி பணம் எடுத்து மூடுவான். அம்மா இப்போதே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வாமா கல்யாணம் பண்ணி சம்மதம் யாருட்டு வாங்க. ஐயோ அந்த பொண்ணு சம்மதம் தராது. ஏன்னா மனார் அச்சுக்கிட்டு சித்திராது பண்ணிக்கிறேன். இதுக்கு முக்கியமான ஆள் போனா உடனே சம்மதம் வாங்கலாம். யாரு? அந்த பொண்ணுக்கு அப்பா உனக்கு வீட்டுக்காரு எனக்கு ஆச்சுமா. மை காட். பெண்ணா பிறந்து விட்டால் மட்டும் போதாது. பெண்ணா பிறந்து விட்டா அனைத்துமே சாதிக்க வேண்டும். ஆவது பெண்ணா அழிவது பெண்ணா ஆவது பெண்ணா சகலமும் பெண்ணா. ஒரு பெண் நினைத்தால் இதே விரலால் வீணை அதே விரலால் வந்து கலக்காமடைய அம்மா எப்படி கலக்க